வீட்டில் இருக்க பால் ஜீனி வச்சு ரோஸ் ரசமலாய் பண்ணிட்டோம். சூப்பராக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரோஸ் ரசமலாய் பார்க்க போகிறோம். வழக்கமாக வந்து பாதாம் மில்கில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ரோஸில் வந்து எப்படி ரசமலாய் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ரோஸ் ரசமலாய்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பால் வந்து 1.5 லிட்டரு நான் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். ரோஸ் மில்க் சிரப்பு வந்து ஒரு 100 ml கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி ஒரு 150 கிராம். கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா கொஞ்சம் தேவைக்கு தான் போட போகிறோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருந்தால் போதும். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு முந்திரி பருப்பு, சும்மா ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பிஸ்தா அது கொஞ்சோன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவைக்கு. நம்ம பாலை வந்து திரைய வைக்கிறதுக்கு வந்து வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் லெமன் கூட எடுத்துக்கலாம். மேலே அலங்காரம் பண்ணுறதுக்கு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ரோஸ் ரசமலாய்க்கு ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் பால் தண்ணியை ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து 400 ml வர்ற அளவுக்கு கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கிங்க. பால் பொங்கிருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். ரோஸ் மில்க்குக்கு நம்ம காய்ச்சின பாலில் வந்து கொஞ்சம் ஆறுனதும் இந்த ரோஸ் மில்க் சிரப்பு ஊற்றிக்கலாம். இதிலே இனிப்பு இருக்கும். நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ சிரப்பு தான் ஊற்றுறேன், அதனால் ஜீனி போடலை. இதில் கொஞ்சம் பிஸ்தா போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்குங்க. பாதாம்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுக்கிறேன். ரசகுல்லா செய்கிறதுக்கு நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இது 1.5 லிட்டர் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்ற வேண்டாம், தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்குது. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வினிகரை ஊற்றிக்கலாம். வினிகரை ஊற்றி திரைய வைக்கலாம். பாதி வினிகர் ஊற்றுறேன். பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இப்படி பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இருத்துக்கலாம். இப்போ இந்த இருத்ததை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வினிகர் போகிற அளவுக்கு நல்லா அலசிக்கலாம். தண்ணி வந்து நல்லா வந்து ஊற்றி அலசி கொஞ்சம் இருத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து வெள்ளை துணியில் அப்படியே கொஞ்சம் முடிஞ்சு நல்லா புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை துணி ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்து இப்போ இந்த மாதிரி நல்லா இருத்து வச்சுருக்கோம். இதை நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இதை வந்து கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி நல்லா பிணையணும். உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இப்படி பண்ணிங்க.
உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு கூட நல்லா அழுத்தலாம். அப்படி அழுத்தலாம். அது உருண்டை பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நல்லா அழுத்தி ஒரு 10 நிமிஷமாக இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. போதும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கலாம். நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சால் தான் உருண்டை உடையாமல் விரிசல் இல்லாமல் வரும். நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதுக்குண்டான ஜீனி சிரப்பை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜீனி வந்து ஒரு 150 கிராம் இருக்குது. அதை அதில் போட்டுருவோம். இந்த சிரப்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாமே வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். உருட்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை உருண்டையெல்லாம் நம்ம தட்டிக்கலாம். சீனி பாகு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வாங்க எப்படி உருட்டிக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துங்க. நல்லா உருட்டிட்டு இதை வந்து லேசாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வடிவங்களாக போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஜீரா பாகில் வந்து ஒன்றா எடுத்து போடலாம். அது வேகட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட சின்ன உருண்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா சைஸு டபுளாக வச்சு பெருசாக வந்துருச்சு. இதை அப்படியே பரட்டி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் பரட்டி விடுங்க. இப்போ ரசகுல்லா வந்து திருப்பி விட்டோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருண்டை எல்லாமே தயாராகிடுச்சு. எல்லா உருண்டையிலுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்டதோட டபுளாக இருக்குது. இப்போ ஒரு உருண்டையெல்லாம் எடுத்து இதில் வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து அதில் இருக்க ஜீனியை வடிச்சிருங்க. வடிச்சு இதில் சேர்த்துருங்க. ரோஸ் ரசமலாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பால் சிறப்பு இருந்தாலே நம்ம பண்ணிடலாம். ஜீனி இருந்தாலே